அப்போஸ்தலர் 1:5 வாசிக்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற. எந்த வாக்குத்தத்தம்? இந்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் பரிசுத்தாவியை பெறணும். பரிசுத்தாவியை பெறாமல் நீங்கள் வெளியே போனீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க. அல்லேலூயா. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு பரிசுத்தாவி முக்கியம்னா, பரிசுத்தாவியை பெறாமல் அவங்க ஊழியத்தில் இறங்கவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு வருத்தமாக இருக்கும், பரிசுத்தாவி நிரம்பாத சபை, அந்நிய பாஷை பேசாத திருச்சபை பல வருஷமாக இருக்குங்க. அதுக்கும் மக்கள் போகிறாங்க வராங்க, அதுவும் நடத்துகிறாங்க. இதெல்லாம் மாமிசத்தில் நடத்துகிற ஒன்றாகும். ஆவியானவரால் நடத்துறது அது வேற, அது ஒரு குவாலிட்டியே வேற. அல்லேலூயா. இதெல்லாம் போலி, இதெல்லாம் என்னைக்கு இருந்து ஒழிஞ்சு போயிடும். ஆவியானவர் இருந்தால் அவனை ஒழிக்கவே முடியாது. சச்செழுத்து மூடியாச்சு, ஊழியம் செய்யாமலா இருக்கும். அல்லேலூயா. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நாங்கள் போகிறோம்லாம் கலங்குறானே மக்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். வசனம் அப்படி தானே சொல்லுது. இனி எங்கேயெல்லாம் போக காத்திருக்கமோ. அல்லேலூயா. நதிப்பாயும் இடமெல்லாம் நான் போகும். தண்ணி போகிற இடமெல்லாம் அந்த ஊர் செழிக்கும். தண்ணி இல்லைன்னா அந்த ஊர் தெளிக்காது. பரிசுத்தாவின் அடையாளங்கள், பரிசுத்தாவின் அடையாளங்கள் இருக்கு பாருங்க. அதுக்குரிய சின்னங்கள் வேதத்தில் பார்க்கும்போது பரிசுத்தாவி முதல் தண்ணீரை குறிக்கிறது. அல்லேலூயா. பரிசுத்தாவின் அடையாளம் தண்ணீர். ஆதியாகமம் 1-2 வசனம் வாசிக்கும் போது அப்படி தான் சொல்லுது. வாசிங்களேன். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆதாம் ஏவாளை படைக்கிறதுக்கு முன்னாடியே ஆவியானவர் இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியர்களும் விசுவாசிகளும் தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் இல்லாத திருச்சபையெல்லாம் இன்னைக்கு மனம் திரும்பி ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் இல்லாமல் அது என்னது? அந்த வாழ்க்கையே தடுமாற்றம், பின்மாற்றம். பேதுரு பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி மறுதளிச்சார். ஆமாவா இல்லையா? பேதுரு பரிசுத்த ஆவியை பெறதுக்கு முன்னாடி மறுதளிச்சது மட்டுமில்லை, இயேசுவை சபிக்கவும் தொடங்கினார்னு வசனம் இருக்கு. சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஏன்னா பரிசுத்த ஆவி இல்லை, பலன் தாங்க முடியாது. பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே தப்பிக்க முடியாது. அதே பரிசுத்த ஆவி நிரம்பல அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தலகளாக தொங்க போட்டு அடிக்கும்போது அவர்கள் துதித்து பாடினார்கள். இடம் அசைஞ்சிச்சு. அல்லேலூயா. நான் பேசுகிற புரியுதா? அதனால தான் பரிசுத்தாவி பெற்று ஊழியம் செய்கிறவனுக்கு அறிவு வரும், தேவ ஞானம் வரும், வல்லமை வரும், பிசாசு அவனை கண்டாலே ஓடும். அல்லேலூயா. பரிசுத்தாவி பெற்ற ஒரு மனுஷனோ மனுஷியோ நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபம்னா உங்கள் தெருவிலே பிசாசு இருக்காது. இருக்காதுங்க, இருக்கவே இருக்காது. நான் எத்தனை இடங்கள் ஊழியத்துக்கு போகும்போது போய் ஒரு வீட்லேயோ அல்லது அந்த வீட்டில் தான் தங்குவோம். வீட்டில் தங்கினா அந்த தெரு பிசாசு அங்கே மேலே அங்கங்கே இருக்கிற உயரமான இடங்கள் இருக்கிற பிசாசெல்லாம் தானாக வரும். சில இடங்களில் கெஞ்சிருக்கு, இப்படியே சொல்லும், நான் போயிடுறேன் என்னை விட்டுடு அப்படி சொல்லி. அல்லேலூயா. அல்லது கொஞ்சம் வீராப்போ உள்ள பிசாசு போராடி பார்க்கும். போராடி பார்க்கும். என்ன போராட்டம்? சும்மா அப்படி இப்படி வந்து கதவை தட்டும் அப்படி. நாங்கள் அது பயப்படுறாள் கிடையாது. அப்போ என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணோன்னே ஒரு அம்மா மேலே ஐயா மேலே ஆடிட்டு சொல்லும், நான் ராத்திரியே வந்தேன் உன்னை ஏதோ பண்ணலான்னு வந்தேன், எங்கள் ஊருக்கு நீ வந்திருக்கேன்னு. ஆனால் உன்னை சுற்றி நெருப்பாக எரிஞ்சிச்சா நாங்கள்லாம் திரும்பி போயிட்டோன்னு சொல்லும். அப்போ தான் எனக்கே தெரியும், அடரா நம்மளை சுற்றி நெருப்பு எரிஞ்சிருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. அப்போ ஏன் சொல்கிறேன்னா, இந்த பிசாசு நம்மளை பார்க்குது, நம்மளை சுற்றி நெருப்பாக எரியுது. அல்லேலூயா. ஒரு நாள் எங்கள் ஊரில் இங்கேருந்து இந்த பழையவத்தில் கொண்டு தாண்டி தான் எங்கள் ஊருக்கு போகணும், எஸ்எஸ் நகருக்கு. அப்போ எல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒன்னாரம் மேடுன்னா அங்கே பிசாசு இருக்குது பிசாசுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது 15 ஆண்டுக்கு பேக், 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பைக்கில் தான் போவேன். அப்போ இங்கே தான் பேய் இருக்குது, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டாங்க இவங்க. அது ஆக்சுவலாக அது வந்து ஒரு வளைவு, அது ஒரு வளைவு. அந்த பக்கம் இந்த பக்கம் பனைமரம் அதிகமாக இருக்கும். வண்டி வந்து வளைவில் பிரேக் அடித்தா நிற்காது, எங்கேயோ இழுத்துட்டு போய் போட்டுரும். அது 2 வீலரோ 4 வீலரோ நல்ல மேடான இடம், அங்கிட்ட இருந்துரும் பள்ளமான இடம்.
அப்போ பிரேக் அடிக்கும்போது பள்ளமான இடத்துல வளைவில் பிரேக் அடித்தா என்ன செய்யும்? அப்படியே வாரி போட்டுரும், கீழே விழுந்துருவாங்க. இந்த அச்சத்திலே அவனுக்கு பாதி பயம் வந்துடும். ஐயோ இந்த இடத்துல பேருக்குன்னு சொன்னாங்களே, வண்டி விழுந்துருச்சேன்னு அந்த அச்சத்திலே செத்துருவான். இதை பார்க்கணும்டான்னு நான் நைட்டு ஒரு நாள் ஒரு 12 மணி இருக்கு, இங்கே வண்டியை பஸ்ஸை விட்டு இறங்கி ஸ்கூட்டரை ஸ்டாண்டில் போட்டிருந்தேன். எடுத்துக்கிட்டு நேராக போனேன். போய் அங்கே நிற்கிறேன், இது என்ன அந்த பிசாசை பார்ப்பமேன்னு. அங்கே காற்றுக்கு அந்த பனை ஓலைகள் காஞ்சி சருகள் மரத்தில் உரசுது, கர்றா போடுறாங்குது. ஓ, இதை கண்டு தான் இவங்க பிசாசுன்னு பயந்தாங்களோ அப்படின்னு பார்க்குறேன். பார்த்துட்டு அங்கே யூரின் போயிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பிசாசு இருக்கான்னு பார்க்குறேன். ஒன்றையும் காணா. நான் பாட்டில் வந்துட்டேன். வந்து போயிட்டேன் சர்ச்சுக்கு. போயிட்டு 2 நாள் கழித்து ஒரு அம்மாவை அந்த பகுதியில் உள்ள அம்மாவை பிசாசு பிடிச்சி கொண்டாடுறாங்க. அந்த அம்மா இங்கே உட்காந்துருக்கு. அல்லேலூயா. அப்போ அது கையை வச்சு ஜபிக்கும்போது சொல்லுது, நான் முந்தா நாளே உன்னை போட பார்த்தேன், உன் பக்கத்தில் 2 பேர் ரெக்க வச்சுக்கிட்டு வளர்த்தியாக இருந்தாங்க, அதனால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல, நாங்கள் அப்படியே பேசாமல் நின்றுக்கிட்டோம், நீ வந்த வண்டியை நிப்பாட்டின எல்லாம் எனக்கு தெரியும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொன்னிச்சு. அல்லேலூயா. அப்போ பிசாசுக்கு தான் தெரியுது நம்ம பக்கம் ஆண்டவர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தான் எனக்கு தெரியும், ஓஹோ நான் மறந்துட்டேன், தூதரெலாம் வருவாங்கன்னு உண்மையிலே நான் மெசேஜில் கேள்விப்பட்டாலும் நாம் அந்தளவுக்கு என்ன செய்யலை, விசுவாசிக்கலை. இப்போ விசுவாசிக்கிறோம், அந்தளவுக்கு அந்த ஆரம்ப காலத்தில் விசுவாசிக்கலை. பிசாசு தான் சொல்லுது அப்படி. அல்லேலூயா. நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எங்கே போனாலும் கர்த்தர் உங்களோட தூதனை அனுப்புகிறார். ஏன்னா பிசாசு இயேசுவா சொன்னிச்சு, நீ இங்கேருந்து குதிச்சியனா உன்னை தாங்கிறதுக்கு தூதர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். சாத்தானுக்கு மட்டும்தான் தெரியுது நிறைய விஷயங்கள்லாம். அல்லேலூயா. யோபோ பார்த்து சொன்னிச்சுல, நீர் அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையா. பிசாசுக்கு தான் தெரியுது நம்ம வேலி நல்லா இருக்கா இல்லையான்னு. உங்கள் என் வேலி நல்லா இருந்தால் நல்லா இருப்போம், வேலியை பிரிச்சிங்களோ சாத்தான் போட்டு தள்ளிடுவோம். அல்லேலூயா. இப்போ பிசாசு நம்மளை கண்டாலே நடுங்கிறவர பேரை கேட்டால் சும்மா அதறது இல்லைன்னு உலகத்தில் சொல்கிறதெல்லாம் பொய்யுங்க. த ரியல் ஹீரோ இயேசு நாமளும் தான். நம்ம பேரை கேட்டாலே அதர். பைபிள் சொல்லுதில்ல, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். அல்லேலூயா. இயேசு கதரை நாட்டில் போயிட்டு பிசாசை விரட்டின உடனே, கதரை நாட்டில் பிசாசை விரட்டின உடனே இந்த பன்றிகளுக்குள்ளே அந்த பிசாசெல்லாம் போகிறேன்னுச்சு. ஓகே சொன்னார், போய் செத்துருச்சு. அந்த மக்கள்லாம் பன்றிகள் மேய்த்தவங்களாம் இயேசு அந்த ஊரை விட்டு போகும்படி வேண்டி கொண்டார்களாம். தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு விட்டு போயிருங்க. அல்லேலூயா. தயவு செஞ்சு எங்கள் ஊரை விட்டு என்ன செஞ்சிருங்க, போயிருங்கன்னு வேண்டிக்கிட்டாங்களாம். அல்லேலூயா. ஏன்னா நம்மளை கண்டவனே பதறும். நான் நிறைய அனுபவம் உண்டு. நாங்கள் ஆரம்ப காலத்தில் அந்த இப்போ ஒரு தெரு இருக்கும், அந்த ஒரு சிமெண்ட் தெரு, அதுக்கு முன்னாடி ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டிலேருந்து பார்த்தா எங்கள் ஜெப வீடு தெரியும். நான் பைக்கை கொண்டாந்து அங்கே திருப்பிட்டு தான் போகணும். அப்போது ஒரு அக்கா அங்கே உட்காந்து பாத்திரம் விளக்குவாங்க சில நேரங்களில். நான் போகும்போது நான் என் பைக்கு அங்கே வந்தோடனே இவங்க டக்குன்னு உள்ளே ஓடிடுவாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், இவங்க சாமியார் மாதிரி, சாமியார் வரும்போது பெண்கள்லாம் ஒதுங்குவாங்கள்ல, அது மாதிரி தான் நம்மளை கண்டவன் நினச்சிறாங்க, ஒதுங்கி போகிறாங்க போல் அப்படின்னு. அப்போது ஒரு நாள் ஜெபமனு வரும்போது சொன்னாங்க, பாஸ்டர் என்னன்னு தெரில, ஒரு வருஷமாக நீங்கள் வரும்போது உங்கள் பைக் சத்தம் அங்கே கேட்டால் என் நெஞ்செல்லாம் படபடப்பாகி வேர்த்து பயமாக இருக்கும், அதனால நான் உள்ளே ஓடிடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் எனக்கு தெரியுது, ஆகா, அப்போ எனக்கு தெரியும் உள்ளே என்னமோ ஒன்று மேக்கான் இருக்கான், வாங்க வாங்க மண்டி போடுங்கன்னு கையை வச்சா உடனே ஆட ஆரம்பிக்குது. அது சொன்னிச்சு, நான் இவகிட்ட இருக்கிறேன், இவகிட்ட இருக்கு. நான் சொன்னேன், செத்துட்டல, நீ இருக்கக்கூடாது. என்னன்னு கேட்டால் அந்த அம்மாவுக்கு டெய்லி நெஞ்சு வலிக்கும். அவங்க வீட்டுக்காரர் செத்தது நெஞ்சில் பாதிப்படைந்தான் செத்தார். அப்போ இந்த பேய் வந்த உடனே அவங்களுக்கு அதே நெஞ்சு வலி. ரகசியம் சொல்கிறேன், உங்களுக்கு குறிப்பிட்ட இடங்களில் வலி இருக்குது, நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஸ்கேன் பண்ணுறீங்க, ஊசி போடுறாங்க, மாத்திரை கொடுக்குறாங்க, சுகமாகவே ஆகலை, ஸ்கேனும் நார்மலாக இருக்குது, ஸ்கேனில் நார்மல், மாத்திரை மருந்து சாப்பிட்றீங்க, அந்த நேரத்தில் தான் ஒரு மாத்திரை குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் சுகமாக்கும், அப்புறம் திரும்ப வலி வந்துடுது. அப்படின்னா இம்மிடியட்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது டாக்டர் அல்ல, உண்மையான ஊழியர்களை. அல்லேலூயா.
அந்த பேய் உள்ளே இருந்தால் அந்த அந்த நபர் எதில் செத்தாங்களோ, கை உடஞ்சி செத்தா அந்த பேய் பிடிச்சிருச்சுன்னா நல்லா இருக்க மனுஷனுக்கு சம்மந்தம் இல்லாமல் கையில் வலி வேதனை, கால் உடஞ்சி செத்தா சம்மந்தம் இல்லாமல் அந்த காலில் நல்லா இருக்க மக்கள் மேலே அந்த கை கால் உடைஞ்சு போன ஆவிகள் ஒரு மனிதனை பிடிச்சிக்கிட்டுனா அவனுக்கும் அதே பலவீனம் இருக்கும், அவனுக்கும் அதே பலவீனம் இருக்கும். டாக்டர் போவாங்க, குணமாகாது, ஸ்கேன் பண்ணுவாங்க, நார்மல்பாங்க. அல்லேலூயா. நான் பேசுகிறேன், உங்களுக்கு புரியுதா? ஜெபம் பண்ண உடனே அந்த நெஞ்சு வலி அவங்கள விட்டு ஓடிடுச்சு, அதுக்கப்புறம் பயப்பட மாட்டாங்க. ஆமேன். இன்றைக்கி கூட சில பேர் நல்லா இருக்கிறீங்க, நல்லா இருந்தார், ஒரு மாதம்தான் என் வீட்டுக்காரரு இந்த மாதிரி மனநோய் மாதிரி இருக்கிறான்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு ஏன் அசால்ட்டாக கேட்டுட்டு நான் மற்றவங்க அப்படியான்னு பதட்டப்பட மாட்டேன். என்கிட்ட சொல்லுவாங்க சில பேர், நான் பதட்டமே எல்லாம் ஃப்ரீயாக இருப்பேன். எனக்கு தெரியும் ஏற்கனவே மனநோய் உள்ள ஒரு மனுஷன் இந்த நல்லா இருக்க மனுஷனை பிடிச்சிக்கிட்டா இந்த மனுஷனுக்கும் மனநோய். அல்லேலூயா. நாங்கள் சுகமாக்குற ஊழியத்தில் இருக்கனால எங்களுக்கு இது நல்ல அத்துப்படி எக்ஸ்பீரியன்ஸ். அல்லேலூயா. அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். உங்களை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஆமேன். வேதம் சொல்லுது, ஆவிக்குரிய சகலத்தையும் நிதானித்தறிந்து. உங்களை பார்த்தோன்னே சிஸ்டர் சரியில்லையே, ஏன் ஜெபம் இல்லைன்னு கேட்பேன். ஆமாங்க சிஸ்டர், உங்களோட ஆவியானவர் இருக்கிறார், இன்னும் ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம். பார்த்தோன்னே தெரியும். அல்லேலூயா. பார்த்தோன்னே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகம்னா இருதயம் எப்படி இருக்குன்னு மூஞ்ச பார்த்தாலே கண்டுடலாம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியான் உள்ளே இருக்கிறார் அப்படின்னா வெளியே முகம் எப்படி இருக்கும்? செந்தளிப்பா செழிப்பா. அல்லேலூயா. கவலை இல்லாமல். ஃபாதர் பெர்க்மான்ஸை பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. அவரை பார்க்கும்போதே சிரிச்சுக்கிட்டே இருப்பார் பாருங்க, குழந்தை மாதிரி. ஆவியில் நிரம்பி இருக்கிறாரு. ஆமேன். அந்த சந்தோஷம். அல்லேலூயா. அது நித்திய மகிழ்ச்சி. அதுக்கு பேர் ஆவியில் களி கூறுதுன்னு அர்த்தம். அப்படியே அந்நிய பாஷை பேசிட்டு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்த அன்னைக்கு தான் அந்நிய பாஷை இந்த பூமிக்கு வந்தது. அல்லேலூயா. அப்போ அவங்க காத்திருந்தாங்க. சீசர்களும் இயேசுவின் குடும்பம் என்ன செஞ்சாங்க? காத்திருந்தாங்க. வாசிப்போம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 வாசிக்க. அல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தாங்க. ஒருமனப்பட்டு கூட்டம் கூடலாம், கூட்டம் ஆயிரக்கணக்கில் கூடலாம், ஆனால் அது விஷயம் இல்லை. ஒருமனப்பட்டு கூடுறது தான் விஷயமே. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு குடும்பமாக இருக்கட்டும், ஒரு திருச்சபையாக இருக்கட்டும், உடன் ஊழியர்களும் சேர்ந்து இருக்கிற அந்த நிலையாக இருக்கட்டும், அவங்க ஒரு மனமாக இருந்தாங்கன்னா அங்கே ஆவியானுடைய ஆளுகையை காண முடியும். அது அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1 வாசிங்கம்மா. 1வது அதிகாரம் 1 வர. இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றை குறித்தும் முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவாங்க திருஷ்டாங்கத்தினாலே அவருக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராய் காண்டு. திருஷ்டாங்கம்னா என்ன? அல்லேலூயா. திருஷ்டாங்கம்னா என்ன? சமஸ்கிருத வார்த்தை திருஷ்டாங்கம். தமிழில் நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு தரிசனம் வருது. ஜெபிக்கும்போது தரிசனம். ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க பார்த்தீங்களா? ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க. ஜெபிக்கும்போது ஆண்டவரே இந்த வேதனையில் இருக்கிறேன், ஆண்டவரே நான் வாழ்வதா சாவதான்னு தெரில, ஆண்டவரே எனக்கு ஒன்றும் பண்ண முடியல, உங்களை விட்டு எனக்கு ஆறுமுள்ள ஆண்டவரேன்னு ஜெபிப்பீங்க பாருங்கள்.
அப்படியே கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு எழுத்து வழியாக அல்லது ஒரு சத்தம் வழியாக, மகனே அல்லது மகளே பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், அப்படி பேசிடுவார். அப்போ பேசணுன்னா தைரியமாயிருக்கும். இல்லையா? பேசணுன்னு இவங்க ஏசப்பா இப்போ மேலே போயிட்டார். இப்போ மேலே போனார், மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? மேலே போயிடுறாரு. அமேன். இந்த 40 நாள் அளவும் திருஷ்டாங்கமாக இருக்கிறார். அமேன். திருஷ்டாங்கம். அதுக்கு பின்னாடி 10 நாள் சுத்தமாக என்ன செய்யலை? பேசவே இல்லை. அதுக்கப்புறம்தான் பலமுள்ள ஆவி பலத்த காற்றாய் வீசி நம்ம மேலே இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ இவங்க எல்லாம் இப்போ அந்த திருஷ்டாங்கமாக பேசிக்கிட்டு இருக்கார். உங்களுக்கெல்லாம் திருஷ்டாங்கமாக வருதா? ஞான திருஷ்டி. அதனால் சொப்பனத்தில், தரிசனத்தில், கனவுல, வெளிப்பாடு, உணருதல், அப்படி நான் சொன்னது போல் ஆவியாண்டு உணருத தன்மையை நான் சொல்லணும் இல்லையா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு தண்ணீர். ஆவியானுடைய சின்ன என்னது? தண்ணீர். ஜலத்தின் மேல் அசைவாடினார். 2வது காற்று, பலத்த காற்று. ஆவியானுடைய சின்ன 2வது என்னது? பலத்த காற்று. 3வது புறாவை போல வந்து இறங்கினார். அல்லேலூயா. 4வது குளிர்ந்த காற்று. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சில்லுன்னு ஒரு காற்று உங்கள் மேலே வீசும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆட்கொள்ளுகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த நான் 12 அடையாளங்களை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின 12 அடையாளங்களை சொல்லுகிறேன். அதில் 4வது குளிர்ந்த காற்று. 5வது அக்னியாக. நீங்கள் ஜெபிக்கும்போது சம்மந்தமெல்லாம் வேர்க்கும். வெளியே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும், நீங்கள் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும்போது வேர்த்து ஓடும். அல்லது குளிர்காலமாக இருக்கும், அப்போ ஜெபிக்கும்போது வேர்த்து ஓடும். 6வது எண்ணெய் அபிஷேகம். எண்ணெயினால் அப்படியே நம்ம மேலே ஒரு எண்ணெய் ஊற்றுறது போல் உணர்கிறது எண்ணெய். அடுத்து 7வது பனித்துளி போல். கண்ணை மூடி ஜெபிக்கும்போது அப்படியே மேலே பனித்துளி, மிஸ்ட்டு, அப்படியே நமக்கு ஒரு கொடைக்கானல் போல், ஊட்டியை போல், அப்படியே ஒரு நல்ல ஒரு கிளைமேட், பனித்துளியை போல். அடுத்து 8 முத்திரை மோதிரம். நீங்கள் ஜெபிக்கும்போது மோதிரத்தை அல்லது இந்த பார்த்தீங்கன்னா முத்திரை பரிசுத்த ஆவியானவர். அடுத்து 9 ஜீவ சுவாசத்தை. ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் தமது ஜீவ சுவாசத்தை ஊதினார். யோவான் நீங்கள் 20, 21, 22 வாசிக்கும்போது சீசர் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளன்னு சொன்னார். ஆதாமுக்கு ஊதினது போல் 12 சீசருக்கும் மறுபடி ஊதினார். சில நேரங்கள் நாங்கள் ஜெபிக்கும்போது ஊதுவோம். சில விசுவாசிகளுக்கு இதை பற்றி தெரியாதா? இந்த ஆழங்களை பற்றி தெரியாது. உடனே இவர் என்ன ஊதுகிறார்? ஆமேன். நான் உடனே நீ அணைஞ்சு போன அடுப்பு உடனே என்னால் ஊதுறேன். இல்லையில சொல்லுங்களேன். இந்த பைபிளில் புல்லாக படிக்கிறதெல்லாம் இல்லை. பைபிளை புல்லாக படிக்கிற அறகுறையாக படிச்சுட்டு வந்து என்னது இவர் கள்ளத்தி திக்கத்திரிச்சியாக இருப்பாரோ, அல்லது கள்ளப்போதகராக இருப்பாரோ, அல்லது இவர் வேறு மாதிரி ஆளாக இருப்பாரோ அப்படின்னு நீ படி. இல்லையில சொல்லுங்களேன். புல்லாக படிச்சுட்டு தான் பேசணும். ஆமேன் சொல்லு. ஏசு ஊதுனாரா இல்லையாப்பா? எத்தனை பேர் தெரியும்? தெரியாத நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. அந்த வசனத்தை எடுத்து படிச்சிருங்க. சில பேருக்கு வசனத்தோடு சொல்லி ஆகணும். யோவான் 20வது அதிகாரம் 21, 22. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புறேன்னு சொல்லி அவர்கள் மேல் ஊதி என்ன செய்து அவர்கள் மேலே ஊதுனார். இயேசு என்னை மாதிரி நினைச்சிடாரு, அப்படி ஊதுறாரு. உங்களுக்கு ஊதுனா கோச்சிக்குவீங்க, என்ன இவர் ஊதுறாரு? அல்லேலூயா. இயேசு 12 பேருக்கு ட்ரைனிங் பண்ணி நல்லா உருவாக்கின பின்னாடி கடைசியாக செஞ்ச வேலை அந்த வேலை. நல்லா ட்ரைனிங் பண்ணி கடைசியாக செஞ்ச வேலை ஊதுனார். ஊதி பரிசுத்த ஆவியை ஊதி தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு சொன்னார் இயேசு. அல்லேலூயா. வசனம் இருக்குது. அதனால் சில பேர்த்துக்கு தெரியாது. அல்லேலூயா. தெரியாதனால பிரச்சனை, குழப்பம். ஆஹா எப்படி இந்த ஏன்னா முத சந்திக்கிறவங்க சில நேரங்களில், ஏன்னா அபிஷேகத்தின் தன்மைகள், ஆவியான தன்மைகள் முழுக்க இந்த வேதத்தில் எழுதலை. முழுக்க எழுதுனா உலகம் கொள்ளான்னு சொல்லுது. ஆண்டோடைய செயல்பாடெல்லாம் முழுக்க எழுதுனா உலகம் கொள்ளாதான். ஏதோ நம்ம கற்றது கையளவு, கள்ளாதது
இந்த வேதத்தில் அநேக காரியம் இருக்குது. அல்லேலூயா. இருக்கு. சிலருக்கு நம்மளை பார்க்கும்போது அச்சமாக இருக்கும், அப்புறம் வசனத்து நிமித்தம் காட்டி கொடுத்தா புரிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. அப்போ இங்கே வாசிங்க விட்டதிலிருந்து அப்போஸ்தலர் 1. நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஞானஸ்நானம் தண்ணியில்